நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிரதான சீசரான பேதுரு தன்னால் இயன்றவரை முன்னோர்களின் பாரம்பரியங்களை கடைபிடித்து வந்தான். இயேசுவை அறிந்தவனாய் அவருடைய உபதேசங்களை கடைபிடித்தவனாய் இருந்த பேதுரு தன்னுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைவிடாதவனாயும் இருந்தான். அதே 10ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையுள்ள வசனங்களை பார்த்தீர்களானால், வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் விருட்சங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். பாருங்கள், யூத வழக்கத்தின்படி ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான மனிதன். ஆனால் என்ன நேர்ந்தது? அவன் கிறிஸ்துவின் உபதேசங்களோடு பாரம்பரியத்தையும் சுமந்து வருகிறவனாயிருந்தான். ஆனால் அன்று நான் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதே என்று கூறின தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஓ, அவன் ஒரு மாற்றத்தை அடைந்து பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டான். கர்த்தர் அவனை அனுப்பும் எந்த இடத்திற்கும் செல்ல அவன் ஆயத்தமானான். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்னமும் பல்வேறு காரியங்களை பாரம்பரிய கண்களோடு தீட்டுள்ளவைகளாக பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு குறுகிய வட்டத்திற்கு மாத்திரமே கொண்டு செல்கிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு தேவன் நம்மிடம் கூறுகிறார், நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று. எனவே நாமும் நம்முடைய பாரம்பரிய கட்டுகளை நம்மை விட்டு அகற்றி பரமனின் அன்பை பறைசாற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.